வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் கலர் காம்பினேஷனில் வயர் கூடைகள் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 4 கூடைகள் இருக்குது. 4மே வந்து ரெட் வித் ஒயிட் அண்ட் ரெட் வித் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஒன்று ஒவ்வொரு மாடலில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க கேட்டிருக்காங்க, என்ன பர்பஸ் கேட்டிருக்காங்க, இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எவ்வளவு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இந்த டொமேட்டோ ரெட்டு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா கூடைகளுக்கும். அதோட சாண்டல் கலரோட மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த கூடை எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ஒயிட் கலரோட மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறப்ப கூடை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூடைகள் எல்லாமே பாருங்கள், ஒன்று ஒவ்வொரு சைஸ்லேயே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வந்து 1.5 கட்டு, 2 கட்டு, 2.25 கட்டு, 4 கட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் மாடல்லையும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம இதெல்லாம் இந்த பூசணிக்காய் கூட இந்த சென்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து பல்ஜாய் கிடச்சிருக்கும் அந்த பூசணிக்காய் ஷேப்பில், அதனால இது வந்து பூசணிக்காய் கூடன்னு சொல்கிறோம். இதோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா 15x9 15x9 அந்த கீழே அந்த பேஸ் வந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு பல்ஜாய் கிடச்சி திரும்ப மேலே வந்து உங்களுக்கு குறுகலாக வரும் அந்த பூசணிக்காய் ஷேப்பில். அந்த பல்ஜாய் வர்றதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வயர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து பூஜை கூடை கொண்டுட்டு போகலாம், கொஞ்சமாக காய்கறி வாங்குறவங்க கொண்டுட்டு போகலாம், இந்த மாதிரி இதுக்கு கொண்டுட்டு போகலாம். இது வந்து 6.25 அடியில் 15 வயர், பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கணும். அப்புறம் திரும்ப சாண்டில் ஒரு 3 லைன், ரெட்டில் ஒரு 3 லைன், அப்புறமேட்டுக்கு நீங்கள் 1.25 அடியில் நீங்கள் வந்து 15 வயர் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு இதை 3 நாட்ஸுக்கு தள்ளி நீங்கள் வந்து வயர் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு 3 லைன் ரெட்டு, திரும்ப ஒரு 4 லைன் வந்து சாண்டில் கலர், எல்லாமே ஏணிப்படி முடிச்சு தாங்க போடணும். ஹேண்டில் வந்து நல்லா சைடாக சொருகிருங்க. 2 பேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா உருட்டை கைப்பிடியாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கூடைக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூசணிக்காய் கூட டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு பூஜைக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அடுத்து இது பாருங்கள், ஒரு 2 ரோல் கூட லஞ்ச் பேக்குக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். பெரியவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கொஞ்சமாக காய்கறிகள் வாங்கணுன்னாலும் இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து 6.25 அடியில் 24 வயர், பேஸ் 9 லைன், ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கணும். இந்த ரெட்டு வந்து 4 நாளாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஒயிட் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கூட பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதில் வந்து அந்த ரெட் வித் ஒயிட் பேட்டர்னில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து இது பண்ணியிருக்கோம். நாங்கள் ஹேண்டில் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவே இருக்குங்க, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு 2.25 ரோல் கூடங்க. நல்லா வந்து வாட்டர் பாட்டில் வந்து நீளத்துக்கு விட உயரம் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா வாட்டர் பாட்டில் வச்சு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால நல்லா வந்து ஹைட்டாக வந்து போட்டிருக்கோம். பேஸ் வந்து அதே மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஹேண்டில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இது வந்து செக்குடு டைப்பில் போட்டிருக்கோம், ரெட் வித் சாண்டில் கலரில். லஞ்ச் பேக்காக தான் இந்த கூடையும் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. 7.25 அடியில் 25 வயர் கட் பண்ணிக்கணும். அதாவது 15 வயர் ரெட்டு, 10 வயர் வந்து சாண்டில் கட் பண்ணி நீங்கள் பேஸும் வந்து 11 லைன் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து சாண்டிலில் 2 பக்கம் போட்டுக்கோங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தம் 28 வயர் போட்டு 28 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகணும். டோட்டலாக வந்து உங்களுக்கு 27 லைன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ நல்லா வந்து வாட்டர் பாட்டில், பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி டிஃபன் கேரியரும் நல்லா பெரிய கேரியர் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து பாருங்கள், ஒரு 4 ரோல் கூடங்க, லைன் பாஸ்கெட் மாடலில். ரெட் வித் நிறைய ரெட் இருக்கும், ஒயிட் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளைனாக ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 ரோல் கூட, நல்ல பெரிய சைஸ் கூட, மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்ல பெரிய சைஸு கூட. இந்த கூட வந்து இதுக்கு வந்து 9.25 அடியில் 35 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 15 லைன் போட்டுக்கோங்க. பேஸ் போட்டு முடித்ததும் குச்சி சொருகிருங்க. ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிருங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ரெட்டு, அப்புறம் திரும்ப ஒயிட்டு, ரெட்டு, ஒயிட்டுன்னு மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போடணும். நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த லைன் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து எடுத்து நான் போட்டிருக்கேன். நான் இன்னர் வேர் வந்து 5 வயர் வந்து நான் வச்சுருக்கேன். 5 வயரையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி சைடாக சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு.
இன்னர் வியூ பாருங்கள், எவ்வளோ டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து பர்ஃபெக்டாக அந்த கூடை வந்து கிடச்சிருக்கு. நாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எப்படி பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபினிஷிங் வரைக்கும் சேம் சைஸ் ஆஃப் நாட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும். இந்த ரெட் கலர் வயர் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்கும், வெளுத்து போகாது. நீங்கள் வந்து இந்த கூடைகள்லாம் கழுவணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கழுவி ரீயூஸும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.